ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம காரசாரமான ரொம்ப சிம்பிளான சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீனுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் தூள் 1 ஸ்பூன். இதில் தண்ணி தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஒன்றா சேர்ற அளவுக்கு தண்ணி சேர்ந்தால் போதும். நான் வவ்வா மீன், சங்கரா மீன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க மீன் கழுவுறதுக்கு அப்புறம் ஸ்மெல் வருதுன்னு. இதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிடம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்படி செஞ்சால் மீன் ஸ்மெல் வராது. மசாலாவோட மீனை நல்லா பெரட்டி வைங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து பெரட்டுங்க. உங்களுக்கு தேவையான அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்கிறேன். இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட மீன் நல்லா ஒட்டும். இதுக்கு கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வச்சு சிம்பிளாக செய்யலாம். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் 5 ஸ்பூன் ஊற்றி மீனை வறுத்துடுங்க. மீனை அடிக்கடி திருப்பி போடாதீங்க. மசாலா மீனோட ஒட்டாமல் இருக்கணும்னா ஒரு பக்கம் 1.5 நிமிஷம் வேக வச்சா அடுத்த பக்கம் 1.5 நிமிஷம் வேக விடுங்க. அடிக்கடி திருப்பி போடாதீங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிடுங்க. இப்போ மீன் நல்லா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குறைவான எண்ணெயில் சுவையாக செய்யலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டிருக்க 9 வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி.